அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாமாதலால் யாது இது என்று நாடலே ஓவுதல் யாவுமெனவோ. ஒரு நாடகம் பார்த்து முடிச்சிட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது அந்த மேடையில அழுத சிரிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாம் நிஜ மனிதர்கள் இல்ல, அவங்க வெறும் நடிகர்கள் தான் அப்படின்னு நம்ம மனம் முழுமையா உணர்ந்துக்க சில நொடிகள் ஆகும். ஆமா, அந்த சில நொடிகள் ஒரு விசித்திரமான மயக்க நிலைன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நாம இப்படிப்பட்ட ஒரு இடைவிடாத நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா என்ன சொல்வீர்கள்? நாம பல முகமூடிகளை போடுறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு கட்டத்துல நாடகம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதையே மறந்துட்டு அந்த முகமுடிகள் தான் நாம அப்படின்னு முழுமையா நம்ப தொடங்கிட்டோம். ரொம்ப ஆழமான ஒரு ஆரம்பம் இது. உண்மைதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம போட்டிருக்க இந்த கண்ணுக்கு தெரியாத முகமுடிகளை பத்தியும் அதை கழட்டி வைக்கும்போது நடக்கிற மாயங்களை பத்தியும் தான் அலச போறோம். இதற்காக நாம எடுத்திருக்க மூல ஆதாரம் எக்கார்ட் டோலே எழுதிய புகழ்பெற்ற A New Earth புத்தகத்தோட 4வது அத்தியாயம். ரோல் பிளேயிங் த மெனி ஃபேஸஸ் ஆஃப் தி ஈகோ. ஆமா, இப்போ ஈகோ அப்படின்னா ஏதோ தலக்கணம் அல்லது அகம்பாவம்னு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம சந்திக்கிற பெருநிறுவன வேலை இழப்புகள், கழுத்தை நெரிக்கிற பண நெருக்கடி, நாளுக்கு நாள் ஏற விலைவாசி, சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற ஒப்பீட்ட அழுத்தங்கள், அப்புறம் உலகெங்கும் செய்திகள்ல பாக்குற போர் பதற்றங்கள், இதுக்கெல்லாம் அடிநாதமா நம்ம ஈகோ எப்படி ஒரு அமைதியான ஆனா ஆபத்தான இயக்குனரா செயல்படுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு தோண்டி துருவ போறோம். கண்டிப்பா. ஈகோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தி பழகிட்டோம். ஒருத்தரை பார்த்து அவருக்கு ரொம்ப ஈகோ அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு திமிர் பிடித்த மனிதராவோ இல்ல தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிறவராவோ நாம முத்திர குத்துறோம். ஆமா, அதுதான் நம்ம பொதுவான புரிதலா இருக்கு. ஆனா டோலே இந்த ஈகோவை ஒரு உளவியல் கட்டமைப்பா, ஒரு மெக்கானிசமா விவரிக்கிறார். அதாவது ஈகோ அப்படிங்கிறது நம்ம பத்தி நமக்குள் சொல்லிக்கிற ஒரு கற்பனை கதை. ஒரு கற்பனை கதை. ஆமா, இது என்னுடையது, இது என் வேலை, இது என் அந்தஸ்து அப்படின்னு பல விஷயங்களோட நாமளே முடிச்சு போட்டுக்கிறோம். இந்த அடையாளங்கள் பறிபோகும்போது ஏற்படுற உளவியல் நெருக்கடி தான் இன்னைக்கு நாம பார்க்குற பல நவீன கால மன அழுத்தங்களுக்கு அடிப்படை காரணம். பாத்தீங்கன்னா இது ஏதோ காட்டுல உட்கார்ந்து தியானம் செய்யறவங்களுக்கான தத்துவம் கிடையாது. நிச்சயமா இல்ல. காலையில எழுந்து வேலைக்கு போற, இஎம்ஐ கட்ட சிரமப்படுற, செய்திகளை பார்த்து பதற்றப்படுற ஒவ்வொரு சாமானிய மனிதனோட அன்றாட போராட்டத்துக்கு பின்னாடியும் இயங்குற அறிவியல் தான் இது. இதை கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பார்ப்போம். நாம யார் அப்படிங்கிற அடிப்படை தேடல்லேருந்து தான் எல்லாமே தொடங்குதுன்னு இந்த மூலாதாரம் சொல்லுது. இப்போ சின்ன வயசுல ஒரு குழந்தை தன்னோட விளையாட்டு பொருளை யாராவது எடுத்தா அழுது ஆர்ப்பாட்டா பண்ணும். ஏன்னா அது வெறும் விளையாட்டு பொருள் இல்ல. கரெக்ட். அந்த பொருள் தன்னோட ஒரு அங்கம், தன்னோட அடையாளம்னு அந்த பிஞ்சு மனம் நம்ப தொடங்கிடுது. இதே உளவியல் தான் நம்ம வளர வளர நம்ம படிப்பு, நம்ம பதவி, நம்ம ஓட்டுற கார், நம்ம வாழ்ற வீடு அப்படின்னு உருமாறுது. அதாவது ரோல்ஸ், வேடங்கள். ஆமா, நான் ஒரு மேலாளர், நான் ஒரு பெற்றோர், நான் ஒரு விஐபி அப்படின்னு பல வேடங்களை நாம போட்டுக்கிறோம். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு வேலைய செய்யறது வேற, அந்த வேலையாகவே மாறிடுறது வேற இல்லையா? அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் இங்க மிக முக்கியம். இததான் ஐடென்டிஃபிகேஷன் வித் ரோல்ஸ், அதாவது வேடங்களோட ஒன்றிப்போதல் அப்படின்னு டாலே சொல்றார். மனித மூளைக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு வரையறை தேவைப்படுது. ஒரு அடையாளம் தேவைப்படுது. ஆமா. அதனால நான் யார் அப்படிங்கிற ஆழமான விடை தெரியாத கேள்வியை தவிர்க்கிறதுக்காக நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு எளிய பதில்களை உருவாக்கி அதையே தம் முழுமையான அடையாளமா மூளை மாத்திக்குது. ஓ, அப்போ பிரச்சனை அந்த வேலையில இல்ல, அந்த வேலைய நம்ம சுயமதிப்பா, அதாவது செல்ஃப் வர்த்தா மாத்திக்கிறதுல தான் இருக்கு. 100% உண்மை. ஒரு மேலாளர் தன் அலுவலகத்துல மட்டும் மேலாளரா இல்லாம வீட்டுக்கு வந்த பிறகும், ஒரு உணவகத்துக்கு போன பிறகும் அதே மேலாளர் அப்படிங்கிற அதிகார தோரணையோட அந்த முகமுடியோடு உழவும் போது அங்கே ஈகோ ஆதிக்கம் செலுத்துது. அவங்க மத்த மனிதர்களை மனிதர்களா பாக்குறதில்ல. பின்ன எப்படி பாக்குறாங்க?
தங்களோட அதிகாரத்தை வெளிக்காட்ட உதவுற வெறும் கருவிகளா தான் பார்க்கறாங்க. இந்த இடத்துல தான் இன்றைய பொருளாதார சூழலை நம்ம பொருத்தி பார்க்கணும். உலகத்துல இப்போ ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை நிலவுது. தினமும் செய்திகள்ல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, ஜாப் லாஸ் அப்படிங்கறது நம்ம படிக்கிறோம். ஆமா, அது ரொம்ப வருத்தமான ஒரு யதார்த்தம். ஒருத்தருக்கு வேலை போகும்போது மாதாந்திர சம்பளம் நின்னு போகுது. இது ஒரு நடைமுறை சிக்கல். ஆனா பல பேர் இந்த வேலை இழப்பால மனதளவுல முழுமையா உடைஞ்சு போயிடுறாங்க. சில நேரம் தற்கொலை எண்ணங்களுக்கு கூட ஆளாகிறாங்க. இது வெறும் சம்பளம் போயிடுச்சு அப்படிங்கறத தாண்டி இத்தனை நாளா கட்டமைச்சு வச்சிருந்த நான் ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற அந்த போலி அடையாளம் சுக்குநூறா உடையறது தான் இந்த அளவற்ற வலிக்கு காரணமா? இதை விட துல்லியமா இதை சொல்ல முடியாது. வேலை பறிபோகும்போது உண்மையிலே 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, நீங்க சொன்ன அந்த பொருளாதார இழப்பு. அடுத்த வேலை, உணவுக்கு என்ன பண்றது, வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாம மாற்று வழிகளை தேடணும். அது உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டம். அது யதார்த்தம். சரியா சொன்னீங்க. ஆனா 2வதா நடக்கிறது தான் மனதோட மாயை. என்னன்னா, ஈகோ உடனே உள்ள வந்து ஒரு கதையை எழுவத் தொடங்குது. நான் தோத்துட்டேன், சமுதாயத்துல எனக்கு இனி மதிப்பே இல்ல, என் நண்பர்களை என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்தை நமக்குள்ள ஓட விடுது. ஓ, அதாவது அந்த மனக்கதையே நாம உண்மைன்னு நம்ப தொடங்குற அந்த புள்ளியில தான் அந்த துன்பம், சஃபரிங் பிறக்குதுன்னு சொல்றீங்க. துல்லியமா அதுவே தான். சூழ்நிலை அப்படிங்கிறது வேற, அந்த சூழ்நிலைய பத்தி நாம உருவாக்குற கதை அப்படிங்கிறது வேற. ஈகோ எப்போதுமே இந்த கதையை மிகைப்படுத்தி அந்த துன்பத்தை ரசிக்க தொடங்கிடும். ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், குழந்தையோட பள்ளி கட்டணம் கட்டணும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கும்போது அவர் பதற்றப்படுறதும் வருத்தப்படுறதும் இயல்பான மனித உணர்வு தானே. இதுல ஈகோ எப்படி உள்ள வருது? கண்டிப்பா அது மனித இயல்பு தான். பசியோட இருக்கிற ஒருத்தனிட்ட போய் உன் பசி ஒரு மனக்கதை, இது வெறும் ஈகோன்னு சொன்னா அது அபத்தமா தெரியலையா? இத டோலை எப்படி விளக்குறார்? ரொம்ப நியாயமான கேள்வி. தோலே பசியையோ இல்ல பொருளாதார நெருக்கடியோ கற்பனைன்னு சொல்லவே இல்ல. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போராடுறது உயிர் பிழைப்பதற்கான ஒரு உள்ளுணர்வு. அங்க ஈகோ கிடையாது. அப்போ ஈகோ எங்க தான் வருது? அந்த நெருக்கடியை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிற வழிமுறையில தான் ஈகோ நுழையுது. இப்போ எனக்கு வேலை போடுச்சு, இன்னைக்கு நான் ஒரு 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும், என் செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான மனநிலையோட செயல்ல இறங்குறது விழிப்புணர்வு நிலை. ஆனா எந்த செயலும் செய்யாம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மேலாளர் வேண்டுமென்றே என்னை பழிவாங்கிட்டார், நான் எதற்குமே லாயக்கற்றவன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு சுய பச்சாதாபத்துல உங்களை நீங்களே சிறை பிடிச்சுக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஈகோ. ஓஹோ, ஈகோ பிரச்சனையை தீர்க்க விரும்புறது இல்லையா? இல்ல, ஈகோ உங்களை அந்த பிரச்சனையோட அடையாளப்படுத்தி அந்த பிரச்சனையே நீங்க தான் அப்படின்னு உங்களை நம்ப வைக்குது. இது உண்மையில ஒரு சுத்தியாலால அடிக்கிற மாதிரியான ஒரு புரிதல். அதாவது ஈகோ ஒரு அடையாளத்தை இழந்துட்டா அதை விட வலிமையான இன்னொரு அடையாளத்தை தேடி பிடிச்சுக்குது. வேலை அப்படிங்கிற அடையாளம் போனதும் நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், அதாவது விக்டிம் அப்படிங்கிற புதிய முகமூடிய மாட்டிக்குது. ஆமா, விக்டிம் ரோல். இது ஈகோவோட ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு உத்தி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நேர்மறையான கவனம் கிடைக்காதப்போ எதிர்மறையான கவனத்தையாவது தேடி பெறணும் அப்படிங்கிறது தான் ஈகோவோட அடுத்த கட்ட திட்டம். இதனாலதான் சிலர் எப்போதுமே எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? நிச்சயமா. புலம்பல், கம்ப்ளைனிங் அப்படிங்கிறது ஈகோவோட மிக முக்கியமான உணவு. பாத்தீங்கன்னா, ஈகோவால ஒரு வரையறை இல்லாம, ஒரு எதிரி இல்லாம இயங்கவே முடியாது. அதனால அது எப்போதுமே தற்போதைய சூழ்நிலையை ஒரு எதிரியா மாத்திக்குது. ஒரு எதிரி அது தேடிக்கிட்டே இருக்கு. ஆமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு உணவகத்துக்கு போறீங்க. உங்களுக்கு கொண்டு வரப்பட்ட சூப் ஆறி போயிருக்கு. இது ஒரு ஃபேக்ட், ஒரு நிகழ்வு. இப்போ விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு மனிதர் அந்த பணியாளரை கூப்பிட்டு, இந்த சூப் ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடாக்கி தாங்க அப்படின்னு சாதாரணமா கேட்பான். பிரச்சனை அங்கே முடிஞ்சது. ஆனா ஈகோ என்ன செய்யும்? அது உடனே ஒரு போருக்கு தயாராயிடும். எப்படி நீங்க எனக்கு ஆறி போன சூப்பை தரலாம், நான் யார் தெரியுமா, என்ன அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு கத்த தொடங்கும். இதுதானே, துல்லியமா அதுவேதான். ஈகோ அந்த சூப் சூடாகணும்னு உண்மையில விரும்பல. அந்த ஆறிப்போன சூப்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தன்னை நியாயவானாகவும் அந்த பணியாளரை குற்றவாளியாகவும் நிலைநிறுத்திக்குது. அது துடிக்குது. ஓ, மத்தவங்கள குறை சொல்றது மூலமா தனக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி, ஒரு மேலாதிக்க உணர்வு அது அடையுது. கரெக்ட். நான் சரி, நீ தவறு அப்படிங்கிற இந்த முத்திரையை குத்துறது தான் ஈகோவோட விருப்பமான விளையாட்டு. இது ஏதோ உணவகத்துல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்வின் பல பெரிய பிரச்சனைகளுக்கும் இதுதான் அடிப்படை.
இது அப்படியே இன்றைய பணவீக்கம் அப்புறம் விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு கொண்டு வருவோம். பெட்ரோல் விலை ஏறுது, மளிகை பொருட்களோட விலை விண்ணம் முட்டுது. நடுத்தர வர்க்க மனிதனோட அன்றாட வாழ்க்கை ஒரு பெரும் போராட்டமா மாறிடுச்சு. ஆமா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இந்த சூழல்ல ஒரு நிரந்தரமான கோபமோ எரிச்சலும் மனிதர்களோட மனதின் பின்னணியில, அதாவது பேக்ரவுண்ட் அன்ஹாப்பினஸ குடியேறிடுது. அரசாங்கத்தையோ சூழ்நிலையோ திட்டுறது அப்படிங்கிறது சாமானிய மனிதனுக்கு ஒரு வடிகாலா இருக்கு. ஆனா இத வெறும் ஈகோட புலம்பல் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? அந்த ஆத்திரம் நியாயமான சமூக கோபம் அல்லவா? சமூக கோபம் அப்படிங்கிறது ஒரு செயலா மாறணும். விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள மக்கள் ஒன்றிணைந்து அமைதியான முறையில போராடலாம், அல்லது தங்களுடைய செலவுகளை எப்படி திட்டமிடுறதுன்னு சிந்திக்கலாம். இது செயல். ஆக்ஷன். ஆமா. ஆனா டோலே சுட்டி காட்டுறது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு முடிவற்ற முனகலை. அரசாங்கத்தை திட்டுறதாலோ சூழ்நிலையை சபிப்பதாலோ நிலைமை மாறிவிட போறதில்ல. ஆனா அந்த புலம்பல் என்ன செய்து தெரியுமா? என்ன செய்து? அந்த பிரச்சனையை தீர்க்க தேவையான உங்களோட ஆற்றலையே அது உறிஞ்சிடுது. நீங்க புலம்புற ஒவ்வொரு முறையும் உங்க மூளை உங்களை ஒரு பலவீனமான பாதிக்கப்பட்டவரா நம்ப தொடங்குது. ஓ, அதாவது எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுது. கண்டிப்பா. உங்க வீட்டின் மேற்கூரையில ஓட்ட விழுந்து தண்ணீர் ஒழுகுனா, மழை ஏன் பெய்யுது, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறது ஈகோ. அந்த ஓட்டையை அடைப்பதற்கான வேலையை செய்யறது விழிப்புணர்வு. ரொம்ப தெளிவான உதாரணம். புலம்பல் ஒரு போதை மாதிரி. அது தற்காலிகமா ஒரு ஆசுவாசத்தை தரும். ஆனா உங்க உள்ளே இருக்கிற அமைதியை நிரந்தரமா கொன்னுடும். இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து வெளியே வர நினைக்கிற சிலர் நேர் எதிரான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி. சக்சஸ் நோக்கி ஓடுறது. ஆமா. ஆனா அங்கேயும் ஈகோ நம்மள நிம்மதியா இருக்க விடுறது இல்லைன்னு இந்த புத்தகம் எச்சரிக்குது. என்னன்னா, ஈகோவோட அடிப்படை கட்டமைப்பே நான் இன்னும் முழுமை அடையவில்லை, ஐ எம் நாட் இனஃப் அப்படிங்கிறது தானா. அதனால அது எப்போதுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு துடிக்குது. உண்மைதான். கார்ப்பரேட் உலகத்துல இதை நாம ரொம்ப பரவலா பார்க்க முடியும். சக ஊழியர்களோட ஒப்பிட்டு பார்க்கறது, பதவி உயர்வுக்கான ஓட்டம்னு மக்கள் தாங்களே உருவாக்கி வச்சிருக்க ஒரு ட்ரெட்மில்ல மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெட்மில் ஒப்புமை மிகச் சரியானது. ஏன்னா நீங்க எவ்வளோ வேகமா ஓடினாலும் அதே இடத்துல தான் இருக்கீங்க. ஈகோ ஒருபோதும் தற்போதைய தருணத்துல திருப்தி அடையறதே இல்ல. அது எப்போதுமே அடுத்தது என்ன அப்படின்னு தான் கேட்கும். ஆமா, அடுத்த இலக்கு என்னன்னு தேடும். இப்போ நீங்க ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறீங்க, ஒரு மேனேஜர் பதவி வேணும் அப்படின்னு. அதற்காக இரவு பகலா உழைக்கிறீங்க, அந்த பதவியும் கிடைச்சிடுது. அந்த வெற்றி தரல மகிழ்ச்சி எத்தனை நாட்களுக்கு நீடிக்குது? அதிகபட்சம் ஒரு 2 வாரங்கள். அதுக்கப்புறம் இயல்பாகிடும். ஆமா. அதுக்கப்புறம் ஈகோ அந்த புதிய பதவியை இயல்பானதா மாத்திட்டு அடுத்ததா வைஸ் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு புதிய இலக்கை உங்க முன்னாடி வைக்கும். ஈகோவால எதுலயும் முழுமையா காண முடியாது. ஏன்னா அதனுடைய அஸ்திவாரமே குறைபாடு அப்படிங்கிற உணர்வுல தான் கட்டப்பட்டிருக்கு. அப்படியானா நம்ம முன்னேறவே கூடாதா? வெற்றி அடைய ஆசைப்படுறது ஈகோ அப்படின்னா எதுவுமே வேண்டான்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துடணுமா? இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு தத்துவம் போல தோணுதும். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஏன்னா ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னாலும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும்னாலும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல் தேவை அல்லவா? நிச்சயமா உண்டுதல் தேவை. முன்னேறுறது தவறில்ல அப்படின்னு டோலே மிக தெளிவா சொல்றார். ஆனா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம கவனிக்கணும். ஓ, நோக்கம்தான் முக்கியம். ஆமா. ஒரு செயலை உங்க அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்காகவோ மத்தவங்களை விட நீங்க சிறந்தவர்னு காட்டுறதுக்காகவோ செய்யும்போது அந்த செயல் வெறும் கருவியாகிடுது. உங்க உண்மையான நோக்கம் உங்க ஈகோவை வளர்க்கறதா இருக்கு. இதத்தான் அவர் செகண்டரி அஜெண்டா அப்படின்னு சொல்றார். அதாவது செயல் இரண்டாம் பட்சமாகிடுது. கரெக்ட். இப்படி செயல்படும் போது சின்ன தோல்வி வந்தாலும் நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா ஒரு வேலைய அந்த வேலையின் மீதான காதலோடு தற்போதைய தருணத்துல முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும்போது அங்க ஈகோ இருக்கிறதில்ல. ஓஹோ. அத டோலி அவேக்கன்ட் டூயிங் அப்படின்னு சொல்றார். அங்கே நீங்க உங்களுக்காக வெற்றியை தேடுறதில்ல, மாறாக அந்த செயலே உங்களுக்கு ஒரு முழுமையை தருது. ஒரு சிறந்த இசைக்கலைஞன் இசை அமைக்கும் போது அவன் அங்கே இல்ல, இசை மட்டுமே இருக்கு. அதுதான் விழிப்புணர்வு நிலை. இது ரொம்ப அழகான விளக்கம். செயலின் மீதான முழுமையான ஈடுபாடு, ஆனா அதன் விளைவுகள் மூலமா என் அடையாளத்தை கட்டமைக்காம இருக்கிறது. சரி, இதுவரைக்கும் நாம ஒரு தனி மனிதனுக்குள்ள நடக்கிற உளவியல் போராட்டங்களை பத்தி பேசணும். இது எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, தனிமனித ஈகோ. ஆனா புத்தகம் இதை விட பெரிய, மிகவும் ஆபத்தான ஒரு கோணத்தை தொடுது. அது கலெக்டிவ் ஈகோ, அதாவது கூட்டு ஈகோ.
தனி மனிதனோட இந்த அகம்பாவமும் பாதுகாப்பின்மையும் ஒட்டுமொத்தமா சேரும்போது அது உலக அளவுல எப்படி பெரும் போர்களாகவும் வன்முறையாகவும் வெடிக்குது அப்படிங்கறத டோலே விளக்குறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. உங்கள் இனக்குழுக்கள் இது ரொம்ப மோசமானது, அதிக அறியாமை கொண்டதுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு தனி மனிதன் தன் ஈகோவை வெளிப்படுத்தும் போது அங்கே குறைந்தபட்சம் ஒரு சமூக கட்டுப்பாடு இருக்கும். அவன் கொஞ்சம் தயங்குவான். ஆனா அதே மனிதன் ஒரு பெரிய குழுவின், ஒரு நாட்டின் அல்லது ஒரு மதத்தின் பகுதியா மாறும்போது அவனுடைய ஈகோ அந்த குழுவின் ஈகோவா பரிணமிக்குது. ஒரு கூட்டத்துல அவனோட தனிப்பட்ட பொறுப்பு மறைஞ்சிடுது. சரியா சொன்னீங்க. ஒரு கூட்டத்தின் பகுதியா இருக்கும்போது தனி மனிதன் எந்த கொடூரமான செயலையும் நியாயப்படுத்திட முடியுது. தங்களை நிலைநிறுத்திக்க இந்த கூட்டு ஈகோக்களுக்கு எப்போதுமே ஒரு எதிரி தேவைப்படுறான். ஒரு எதிரி இல்லாம குழுவால இயங்க முடியாதா? முடியாது. ஒரு நாடு தன்னை மிகச்சிறந்த நாடுன்னு நம்பணும்னா அதை நிரூபிக்க இன்னொரு நாட்டை மோசமான நாடு அப்படின்னு வரையறுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லைகளுக்கு வெளியே ஒரு எதிரியை உருவாக்காம ஒரு தேசத்தால தன்னுடைய உள்நாட்டு ஒற்றுமையை கட்டமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. இன்னைக்கு நாம உலகத்துல பல பகுதிகள்ல நடக்கிற போர்களை செய்திகள்ல பாக்குறோம். ஏவுகணைகள் பாயுது, நகரங்கள் அழியுது. தங்களை நியாயவான்களாகவும் எதிரிய அரக்கர்களாகவும் சித்தரிக்கிற தன்மை எல்லா தரப்புலையும் ஒரே மாதிரியா தான் செயல்படுது. இத அரசியல் ரீதியாகவோ புவியியல் ரீதியாகவோ நாம பார்க்காம இதனோட உளவியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? குழுக்கள் ஏன் மத்த மனிதர்களை மனிதர்களா பார்க்க மறுக்கிறாங்க? ஏன்னா எதிரிய ஒரு சக மனிதனா பார்த்தா ஈகோவெல்லாம் அவனை கொல்ல முடியாது. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கும் பசிக்குது அப்படின்னு உணரும்போது அங்கே ஈகோவோட பிரிவினைவாத சுவர் இடிஞ்சிடுது. ஓ, அதனாலதான் உங்களை ஒரு லேபிள் போட்டு பிரிக்கிறாங்களா? ஆமா. கூட்ட ஈகோ என்ன செய்யுதுன்னா எதிரிய ஒரு கருத்துருவா, அதாவது ஒரு கான்செப்சுவல் ஐடென்டிட்டியை சுருக்கிடுது. அவங்க பயங்கரவாதிகள், அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு முத்திரைகளை குத்திடுது. முத்திரை குத்திட்டா அதுக்கப்புறம் மனிதன் இல்ல. கரெக்ட். இப்படி ஒரு கருத்தியல் அடையாளத்தை உருவாக்கிட்டா பிறகு ஒரு மனிதனை கொல்றது அப்படிங்கிறது வெறும் ஒரு கருத்தை அழிப்பதற்கு சமமாகிடுது. ஈகோவோட அடிப்படை தன்மையான பிரிவினை, அதாவது செப்பரேஷன், இங்கு உச்சக்கட்டத்தை அடையுது. இது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. டோலே இதைத்தான் ஒரு மாபெரும் கூட்டு மனநோய், கலெக்டிவ் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்றார். ஒரு பைத்தியக்கார விடுதியில எல்லாரும் தங்களுக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அறியாமையோட பிடியில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு உரைக்குது. அப்படியானா இன்னைக்கு நான் டிராஃபிக்ல ஏன் காரை முந்தி சென்ற ஒருத்தர்கிட்ட காட்டுற கோபத்துக்கும் தன் ஈகோவை நிலைநிறுத்த ஒரு மேலதிகாரி தன் கீழ் பணிபுரியறவரை அவமானப்படுத்துறதுக்கும் 2 நாடுகளுக்கிடையே நடக்கிற இந்த பெரும் உலகப் போருக்கும் அடிப்படையில எந்த வித்தியாசமுமே இல்லையா? எந்த வித்தியாசமும் கிடையாது. என்னுடைய இந்த தனிமனித பயமும் நான் சரி அப்படிங்கிற பிடிவாதமும் தான் ஒட்டுமொத்தமா திரண்டு ஒரு பேரழிவா மாறுதா? உலக அமைதி அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில இல்ல, அது என் மனதோட அமைப்புல தான் இருக்கா? அதுதான் மிக முக்கியமான திறப்பு. தனி மனிதனோட மயக்க நிலை, அந்த அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் கூட்டு மயக்க நிலை சாத்தியமாகுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருக்கிற கோபமும் பாதுகாப்பின்மையும் சேர்ந்துதான் உலகப் போர்களை உருவாக்குது. ஆனா நாம எப்போதுமே வெளியில தானே கை காட்டுறோம். ஆமா, அவங்க தான் என் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு நாம வெளியே கை காட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா பிரச்சனை வெளியே இல்ல. அந்த பிரச்சனைய உங்க மனம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற வழிமுறையில தான் இருக்கு. இதை நீங்க ஆழமா உணரும்போது மத்தவங்களோட அறியாமையை கண்டு உங்களுக்கு கோபம் வராது. கோபம் வராட்டி வேற என்ன வரும்? அவங்களும் இந்த ஈகோ அப்படிங்கிற மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற புரிதல் வரும். அந்த புரிதலோட பேர் தான் கருணை, கம்பேஷன். கருணை அப்படிங்கிறது ஏதோ தார்மீக அடிப்படையில உயர்ந்த ஒரு பண்பல்ல. அது உங்க சொந்த மன அமைதியை பாதுகாத்துக்கிற ஒரு உளவியல் கருவி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த போலி அடையாளங்களோட பிடியில சிக்கியிருக்க உலக அமைதியா கவனிக்கிறது மட்டும்தான் நாம ஈகோல இருந்து விடுபடுவதற்கான முதல் படி. ஈகோவை ஒழிக்க போராடுறதும் ஈகோவோட ஒரு வேலைதான் அப்படின்னு டோலே ஒரு இடத்துல சொல்றார். அதை எதிர்த்து போராடுறதை விட அதை உற்று கவனிக்கிறது தான் தீர்வு. ஓகே, நாம இன்றைய தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விலைவாசி உயர்வை காரணம் காட்டி நாம தேடுற பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அனுதாபம், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற கார்ப்பரேட் ஓட்டம், அப்புறம் நாடுகள் உருவாக்குற போர்கள், இது அனைத்திற்கும் பின்னாடி இயங்குற அந்த கண்ணுக்கு தெரியாத சூத்திரதாரி நம்முடைய சொந்த ஈகோ தான் அப்படிங்கிறத மிக விரிவாக பார்த்தோம். ஆமா, நீங்க ஈகோவை கவனிக்கிற அந்த விழிப்புணர்வு நிலை தான் உண்மையான நீங்க. ஈகோ அப்படிங்கிறது உங்களை சுற்றி உள்ள ஒரு நிழல் மட்டுமே. எந்த ஒரு பிரச்சனையும் அதுவாவே ஒரு பிரச்சனை இல்ல. நம்முடைய மனம் அதோடு எப்படி அடையாளப்படுத்திக்குது அப்படிங்கிறதுல தான் அதோட எடையே இருக்கு. கரெக்ட்.
இந்த எளிய உண்மைய நம்ம அன்றாட வாழ்வில பயன்படுத்த தொடங்கினாலே பல தேவையில்லாத மன அழுத்தங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிற அந்த செய்தியோட இந்த ஆழமான தேடலை நம்ம நிறைவு செய்ய நேரம் வந்துடுச்சு. இதுவரை நம்ம பேசின விஷயங்களை உள்வாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இறுதியா ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ம், சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய அந்தஸ்து, உங்க சம்பளம், உங்க கடந்த கால வெற்றிகள் மற்றும் தோல்விகள், எனக்கு இது நடந்தது, அவர் என்னை இப்படி சொன்னார் அப்படிங்கிற உங்க மனதோட கதைகள், இப்படி உங்களை வரையறுக்கிற அத்தனை புற அடையாளங்களையும், நீங்க போட்டிருக்க அத்தனை முகமூடிகளையும் ஒரு நொடி முழுமையா கழற்றி எரிஞ்சிட்டீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த முகமூடிகள் எதுவும் இல்லாத, அந்த அடையாளங்கள் ஏதும் இல்லாத அந்த பெருவெளியில எஞ்சி இருக்கிறது யார்? உண்மையான நீங்கள் யார்? இந்த கேள்வியோடு இன்றைய தேடலை நிறைவு செய்றோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையை தூண்டும் தேடல்ல சந்திப்போம். நீங்களே அறியாத உங்க நிஜ முகத்தை உணரும் தருணங்கள் உங்களுக்கு அமையட்டும். நன்றி. நன்றி. அந்த ஆழமான அமைதியை நோக்கி பயணிப்போம்.